ரொம்ப நல்ல நடிகர். சரிங்களா? எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற ஒரு நடிகரு. ஆனா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமால ஒரு முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இப்ப வந்து ஜி வந்து உங்கள எடுத்திருக்காங்க. படம் வந்து சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, அப்படியே விஜய் மாரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்றது கரெக்ட் தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம் வந்து ஒரு ஓகே. டிவியில ஒரு ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினைச்சிட்டு வருது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். சார் சஞ்சய் சார் அது மாதிரி பேசுகிறப்ப ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுறது சரியா தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது, அவர் மேலே அனுபவமும் இருக்குது. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லா உண்மையும் வெளில வரும்னு நம்புகிறேன். படத்திலேயே வந்து கில்ட்டியா இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயே திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்க உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இல்லை நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பற்றி பேசுவோண்ணா. நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நம்ம அங்கே இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும்.